அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு எல்ஏ போல்ஸ். இன்று ஜூலை 14ஆம் தேதி என்ன பங்கு சந்தையில் செய்ய சொல்லியிருக்காங்க பார்த்துலாம். வழக்கம் போல் டிஸ்க்ளைமர், நம்ம சேனல் முழுக்க ஒரு செய்தி சேனல், அதாவது நியூஸ் சேனல். ஸோ இந்த ரெக்கமெண்டேஷன் கிடையாது, இது முழுக்க செய்தியின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட ஒரு காணொலி. ஸோ இதில் தவறுகள் இருக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக கிராஸ் வெரிஃபை பண்ணுங்கள். உங்கள் செபிஸ்ட் அட்வைசர் இல்லை உங்கள் ஃபைனான்ஷியல் அட்வைசர்கிட்ட அட்வைஸ் கேளுங்க. அந்த நியூஸ்லாம் உண்மைதானங்கிறத முதல்ல கன்ஃபார்ம் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் முடிவிடுங்க. நான் ஒரு செபிஸ்ட் அட்வைசர் இல்லை, நான் ஒரு சாதாரண இன்வெஸ்டர். எனக்கு தெரிஞ்ச செய்தியை ஒரு நண்பர்கிட்ட சொல்கிற மாதிரி உங்கள்கிட்ட இந்த வீடியோ மூலமாக சொல்கிறேன். ஸோ நீங்கள் கண்டிப்பாக கிராஸ் வெரிஃபை பண்ணிடுங்க. நம்ம சேனலில் டெய்லி பார்த்தீங்கன்னா டெய்லி ஷேர் மார்க்கெட் சம்மந்தப்பட்ட நியூஸை நம்ம மொத்தமாக திரட்டி, எல்லாமே ஆன்லைனில் தான் இருக்குது, அதை மொத்தமாக திரட்டி தொகுத்து ஒரு கோர்வையாக வழங்குகிறோம். ஸோ உங்களுக்கு இது பயனுள்ளதாக இருக்கலாம்னு நம்புகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய முதலாவது பங்கு எல்டிஐ மைண்ட்ரி லிமிடெட். 5562 ரூபா கரண்ட் பேஸு. 1135 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இந்த காலாண்டில் கம்பெனி நல்லா தான் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 1135 கோடி ப்ராஃபிட்டு. இருந்தாலும் நம்ம ஷேர் மார்க்கெட்டில் ஒப்பிட்டு பார்ப்போம். போன வருஷம் இதே குவார்ட்டரோட ஒப்பிட்டு பார்க்கும்போது இயரில் 1% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. ஏன்னா போன வருஷம் ஜூன் 2023 1152 கோடி ப்ராஃபிட்டு, கிட்டத்தட்ட ஒரு 18 கோடி கம்மியாக தான் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க இந்த காலாண்டில். இதே நம்ம குவார்ட்டர் கம்பேர் பண்ணி பார்த்தா ஓரளவுக்கு டீசெண்டான ரிசல்ட்டாக இருக்குது. போன குவார்ட்டரில் என்ன பண்ணாங்களோ அதோட கொஞ்சம் அதிகமாக ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. ஸோ குவார்ட்டரில் 3% உயர்ந்திருக்கு. பட் இயரில் 1% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. அடுத்து ஜஸ்ட் டயல் லிமிடெட். 1035 ரூபா கரண்ட் பேஸு. 141 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இது இயரில் 69%, குவார்ட்டரில் 21% உயர்ந்திருக்கு. ஸோ இயர் குவார்ட்டர் ரெண்டுலேயுமே நல்ல ரிசல்ட்டாக இருக்குது. இயரில் சூப்பரான ரிசல்ட்டாக இருக்குது. ஜஸ்ட் டயலோட நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ். எல்என்டி ஃபைனான்ஸ் லிமிடெட். 184 ரூபா கரண்ட் பேஸு. 685 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இது இயரில் 29%, குவார்ட்டரில் 24% உயர்ந்திருக்கு. ஸோ இயர் குவார்ட்டர் ரெண்டுலேயுமே பார்த்தீங்கன்னா 25% மேலே உயர்ந்திருக்கு நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸு. ஸோ இதுவும் ஒரு சூப்பரான ரிசல்ட் தான் எல்என்டி ஃபைனான்ஸ் லிமிடெட்லேருந்து. ஹேத்வே கேபிள் அண்ட் டேட்டாகாம் லிமிடெட். 24 ரூபா கரண்ட் பேஸு. 18 கோடியே 30 லட்சம் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க இந்த காலனில். இது இயரில் 18% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. குவார்ட்டரில் 47% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. ஸோ இயர் குவார்ட்டர் ரெண்டுலேயுமே பார்த்தீங்கன்னா நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் ஆனது ரொம்பவும் டவுன் ஆகிருக்கு. வருத்தமான விஷயம் தான். இதுக்கு இன்னொரு காரணம் என்ன, அதர் இன்கமில் உள்ள சின்ன காரணமும் ப்ளஸ் சேல்ஸ்லாம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. பட் அதர் இன்கமே எக்ஸ்பென்ஸ் அதிகரிச்சிருக்கு. இதனால தான் நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் பெருமளவு வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. அடுத்து ஏசியன் பெயிண்ட்ஸ் லிமிடெட். 2974 ரூபா கரண்ட் பேஸு. 1187 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க இந்த காலாண்டில். இது இயரில் 25% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. குவார்ட்டரில் 7% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. ஸோ ஓரளவுக்கு ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா நல்லதாக இருந்தாலும் கம்பெனியோட ஒப்பிட்டு பார்க்கும்போது கொஞ்சம் வீழ்ச்சி தான் அடைஞ்சிருக்கு. கொஞ்சம் வருத்தமான விஷயம்தான். அடுத்து டிஎல்எஃப் லிமிடெட். 844 ரூபா கரண்ட் பேஸு. 5 ரூபா டிவிடெண்ட் ஆல்ரெடி அறிவிச்சிருந்தாங்க. டிவிடெண்டில் 0.5% வருது. இதற்கான ரெக்கார்டு 31 ஜூலைன்னு சொல்லியிருக்காங்க கம்பெனி. செக்டர் ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராஜெக்ட்டில் இருக்காங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை டிவிடெண்ட் தராங்க. மைண்டெக் இந்தியா லிமிடெட். 387 ரூபா கரண்ட் பேஸு. 1 ரூபா டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. டிவிடெண்டில் 0.25%. இதற்கான ரெக்கார்டு தான் கம்பெனி இன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 2 ஆகஸ்ட் தான் ரெக்கார்ட் டேட்டு. செக்டர் கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேரில் இருக்காங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை டிவிடெண்ட் தராங்க. சையாதிரி இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட். 406 ரூபா கரண்ட் பேஸு. 1 ரூபா டிவிடெண்ட் தராங்க ஒரு ஷேருக்கு. டிவிடெண்டில் பார்த்தீங்கன்னா 0.25% வருது. இதற்கான ரெக்கார்டு 2 ஆகஸ்ட்னு சொல்லியிருக்காங்க கம்பெனி. வருஷத்தில் 1 இல்லை 2 டிவிடெண்ட் தராங்க. சிமெண்ட் ப்ராடக்ட்டில் இருக்காங்க செக்டர். கல்யாணி ஸ்டீல்ஸ் லிமிடெட். 994 ரூபா கரண்ட் பேஸு. 10 ரூபா டிவிடெண்ட் அறிவிச்சிருந்தாங்க. டிவிடெண்டில் 1% வருது. இதற்கான ரெக்கார்டு 15 ஆகஸ்ட்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது ஹாலிடே தான். ஸோ ஒரு நாள் முன்னாடி 14 ஆகஸ்ட்டாக இருக்கலாம் எக்ஸ் டேட்டு. ஸோ அது நம்ம தான் அப்டேட் ஆகும். ஸோ நாளைக்கு பார்த்துக்கலாம் அது அப்டேட் ஆனதுக்கப்புறம். செக்டர் பார்த்தீங்கன்னா அயர்ன் அண்ட் ஸ்டீல் ப்ராடக்ட்டில் இருக்காங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை டிவிடெண்ட் தராங்க. கல்யாணி ஸ்டீல்ஸ் லிமிடெட். ஜிஆர்பி லிமிடெட். கரண்ட் பேஸ் பார்த்தீங்கன்னா 13,636 ரூபா. கொஞ்சம் ஹை வேல்யூவான ஸ்டாக்கு. ஸோ டிவிடெண்ட் ஆல்ரெடி அறிவிச்சிருந்தாங்க. 37 ரூபா 50 பைசா ஒரு ஷேருக்கும். அதுக்கப்புறம் போனஸும் அறிவிச்சிருந்தாங்க 3:1. அதாவது நம்ம ஒரு ஷேர் வச்சுருந்தா 3 ஷேர் போனஸாக தருவாங்க. ஸோ ஒரு ஷேரு 3 ஷேர் போனஸு, டோட்டலாக ஒரு ஷேர் 4 ஷேராக மாறும். ப்ரைஸும் அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. எக்ஸ் டேட்டுக்கு முன்னாடி க்ளோசிங் ப்ரைஸ் என்னவா இருக்கும் அந்த ப்ரைஸை நீங்கள் நாளாக வச்சிங்கன்னா அதுதான் ஒரு ஸ்டாக்கோட ப்ரைஸாக இருக்கும். ஸோ இதுக்கான ரெக்கார்ட் தான் கம்பெனி இன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 27 ஜூலை தான் ரெக்கார்ட் டேட்டு. இது டிவிடெண்டுக்கும் ஒரே ரெக்கார்ட் டேட்டு தான், போனஸ்க்கும் ஒரே ரெக்கார்ட் டேட்டு தான். ஸோ இந்த டேட்டில் நம்ம ஹோல்ட் பண்ணால் நம்மளுக்கு 37 ரூபா 50 பைசா டிவிடெண்டாகவும் கிடைக்கும். 3:1 போனஸும் கிடைக்கும். நம்ம ஒரு ஷேர் வச்சுருந்தா 3 ஷேர் போனஸாகவும் கிடைப்பாங்க. ஸோ செக்டர்னு பார்த்தீங்கன்னா ரப்பர் சம்மந்தப்பட்ட தொழிலில் இருக்காங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை டிவிடெண்ட் தராங்க. ஜிஆர்பி லிமிடெட். அடுத்து அசென்சிவ் எஜுகேர் லிமிடெட். கரண்ட் பேஸ் 102 ரூபா. இவங்களுக்கு ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு. பட் இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங். இதோட மதிப்பு பார்த்தீங்கன்னா 3 கோடியே 12 லட்சம். கொடுத்தது சமக்ரா சிக்ஷா அந்தங்கிற கம்பெனி தான் கொடுத்துருக்காங்க. அது ஒரு கவர்மெண்ட் பாடின்னு நினைக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா சோலாக்ஸ் எனர்ஜி லிமிடெட். 1505 ரூபா கரண்ட் பேஸு. 3 கோடியே 6 லட்சத்துக்கான ஆர்டர் கிடச்சிருக்கு. கொடுத்தது டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத்து ராஜ் ஆஃபீஸர்
அவுரங்காபாத் சேர்த்தா பஞ்சாயத்து போர்ட்லேருந்து இவங்களுக்கு இந்த ஆர்டர் கிடச்சிருக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா மாஸ்டர் காம்பனன்ட் லிமிடெட் கரண்ட் ப்ரைஸ் 314, 3,19,00,000 ஆர்டர் கொடுத்தது இந்தியன் ஆட்டோமோட்டிவ் கம்பெனின்னு சொல்லியிருக்காங்க. அது யாருங்கிறத கம்பெனி மென்ஷன் பண்ணல. ட்ரீடன் டெக் லேப்ஸ் லிமிடெட் 796 கரண்ட் ப்ரைஸ், 1,26,00,000 ஆர்டர் கொடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட், மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ், இவங்க தான் ஆர்டர் கொடுத்துருக்காங்க. அடுத்து ஆஹா சோலார் டெக்னாலஜிஸ் லிமிடெட் 370 கரண்ட் ப்ரைஸ், 8 கோடிக்கான ஆர்டர் கிடச்சிருக்கு. கொடுத்தது கோவா கோஸ்டல் அண்ட் என்வரன்மெண்ட் மேனேஜ்மெண்ட் சொசைட்டி. கேஇசி இன்டர்நேஷனல் லிமிடெட் 888 கரண்ட் ப்ரைஸ், இவங்களுக்கு ஒரு பல்காக நிறைய ஆர்டர் கிடச்சிருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா, அமெரிக்கா, மிடில் ஈஸ்ட் இங்கே எல்லாம் சேர்த்து மொத்தமான அந்த ஆர்டரோட மதிப்புன்னு பார்த்தீங்கன்னா 1100 கோடி. ஸோ நல்ல ஒரு ஆர்டர் தான். இவங்களுக்கும் மாதத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி ஒரு ஆர்டர் கிடச்சிட்ருக்கு. மாதத்துக்கு ஒரு தடவை 10 நாளைக்கு ஒரு தடவையும். ஸோ நல்ல ஒரு ஆர்டர் கொடுக்கக்கூடிய ஒரு கம்பெனி. ஸோ இதோட நியூஸ் முடிஞ்சது. இப்போ நம்ம பார்க்கக்கூடியது என்ன பார்த்தீங்கன்னா நாளைக்கு ரிசல்ட் வச்சிருக்க கம்பெனி. நாளைக்கு நிறைய முக்கியமான கம்பெனிகள் ரிசல்ட் அறிவிக்கிறாங்க. அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா டாடா டெக்னாலஜிஸ், பாலிகேப் இந்தியா, டால்மியா பாரத், நியூஜென் சாஃப்ட்வேர், எல்என்டி டெக்னாலஜிஸ், ப்ரிசிஷன் சிஸ்டம், டாடா கம்யூனிகேஷன், டேன்லா பிளாட்ஃபார்ம், ஹேவல்ஸ் இந்தியா, மெனன் பியரிங், கரூர் வைஸ்யா பேங்க், பாரத் பிஜ்லி, சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா, சிஎட் லிமிடெட், ரேலிஸ் இந்தியா, சவுத் இந்தியன் பேங்க், மாஸ்டாக் லிமிடெட். ஸோ இந்த 4 கம்பெனி இந்த கம்பெனிலாம் நாளைக்கு ரிசல்ட் அறிவிக்கிறாங்க. ஸோ ஸ்டாக் நீங்கள் ஹோல்ட் பண்ணிங்கன்னா நாளைக்கு முக்கியமாக வீடியோ பாருங்கள். ஸோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கலாம். ஏன்னா இவங்களோட ரிசல்ட் வருது. ஸோ ரிசல்ட் வரும்போது நம்ம அதை வாட்ச் பண்ணணும். நம்ம ஸ்டாக் எப்படி நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுதுங்கிறது. ஸோ ஸ்டாக் நல்ல ரிசல்ட் கொடுத்தாங்கன்னா அது நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு நம்பிக்கையை கொடுக்கும். ஸோ நாளைக்கு இந்த ரிசல்ட்டெல்லாம் சேர்த்து நம்ம பார்க்கலாம். அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.